வணக்கம், நான் ஸ்ரீதி பேசுகிறேன். நம்முடைய முட்டாள்தனத்தின் உச்சகட்டங்களில் ஒன்றை குறிப்பிடுகிறேன். என் அறிவுக்கு எட்டியே வெயில் தாக்கம் அதிகரிப்பு கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாகவே உள்ளது. அதை பற்றிய புலம்பல்களும். ஆனால் வெயிலை குறைப்பதற்கான மிக எளிய விஷயமான மரங்கள் நடுவதை செய்ய மனிதர்களுக்கு என்ன பிரச்சினை? மரத்தடிகள் பேருந்து நிறுத்தங்களாக, வகுப்பறைகளாக, விருந்து தயாரிப்பு மற்றும் உபசரிக்கும் இடங்களாக இருந்துள்ளன. அப்போதெல்லாம் ஆக்சிஜனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமில்லை. ஒரு மரத்தை கூட விட்டு வைக்காமல் சாலைகளை பெரிது படுத்துகிறோம் என்ற பெயரிலும் கட்டிடங்கள் கட்டுகிறோம் என்ற பெயரிலும் வெட்டி தள்ளிவிட்டோம். அதை எல்லாம் நம்மால் தடுக்கவே முடியாது என்ற அகங்கார மாயைக்குள் வேறு சிக்கிவிட்டோம். இன்று வெயில் வெயில் என்று கத்தி தீர்த்து மின்குளிரூட்டிகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பந்தல்களை போட்டி நிழல் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். நம் அறிவு என்றைக்கு ஒளி பெறப் போகிறது? வேகமாக வளரும் மரங்கள் மற்றும் மெதுவாக வளரும் மரங்கள் என வகைப்படுத்தி நட்டிருந்தாலே இன்று காலநிலை சாதகமாக இருந்திருக்கும். இப்போதும் மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை. இன்று முதலே மரங்கள், செடிகள், கொடிகள் என நட ஆரம்பிக்கலாம். அடுத்த ஒரு வருடத்திற்குள் கணிசமான வெப்பநிலை குறையும். ஒரு மரம் எத்தகைய குளிர்ச்சி, எவ்வளவு ஆரோக்கியம் தருகிறது என்று புரியும். மழை பொழிவு அதிகரிக்கும். அறிவியல் நாம் நினைப்பதை எல்லாம் சாதிக்கும் என்ற முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வந்து ஆற்றல் சமநிலை என்ற ஒன்றை அறிந்து ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற ஆரம்பிப்போம். தாய் மண் நாம் ஊன்றவிருக்கும் விதைகளுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.